வணக்கம். நான் வசந்தி செழியன். வாங்க, நம்ம வீட்டு சமையல்ல இன்னைக்கு சுண்டக்காய் மசியல் எப்படி சூப்பரா செய்யறதுன்னு பார்க்கலாம். பச்சை சுண்டைக்காயில இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. தட்டு சோறும் பத்தாது, அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். சுண்டைக்காவை நல்லா தட்டி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்துல நல்லெண்ணெய் விட்டு பூண்டு, பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, இது ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. அதற்கப்புறமா சுண்டக்காய், பச்சை சுண்டக்காவை தட்டி வச்சிருக்கோம் இல்லையா, அது தண்ணியில இருந்து எடுத்துட்டு தக்காளியும் கூட சேர்த்து நல்லா வதக்க வேண்டியதுதான். சுண்டைக்கால அவ்வளோ சத்துக்கள் இருக்கு. நிறைய அயன் இருக்கு, கால்சியம் இருக்கு, விட்டமின்ஸ் இருக்கு. சுகர் பேஷண்ட்டு சாப்பிடலாம். அல்சரை குணமாக்கும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. ஓரளவு பச்சை ஸ்மெல் போன பிறகு காரத்துக்கு, இது ஏன்னா நம்ம மசிக்க போறோங்கிறதுனால காரசாரமா இருந்தாதான் நல்லா இருக்கும். மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் தான் நான் போட்டிருக்கேன். போட்டு நம்ம வேக வச்சிருக்கிற பருப்பையும் அதுல ஆட் பண்ணிடுறோம். நல்ல பருப்பு வெந்ததுனால சுண்டக்காய் பச்சை சுண்டக்காய் சீக்கிரமாவே வெந்துருங்க. நல்லா போட்டு கொதி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு புளி, கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். வெந்த பிறகு நம்ம சட்டியில, நான் அதுக்குதான் இது சட்டியிலேயே மசிக்கிற மாதிரி தான் வாங்கியிருந்தேன். இதை நம்ம நல்லா மசிக்கலாம். இது ஒன்னும் பாதியமா இருந்தா எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்க மிக்சியில போட்டு கூட ஓட்டிக்கோங்க. எண்ணெய் விட்டு வடகம், கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காய பொடி இதையெல்லாம் போட்டு தாளிச்சு அதுல போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்குங்க. இது டிஃபனுக்கும் தொட்டுக்கலாம், சாப்பாட்டுக்கும் பிசைஞ்சுக்கலாம், களிக்கு கூட அருமையா இருக்குங்க. சுட சுட சாப்பாடு. அன்னைக்கு பாத்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் பண்ணியிருந்தேன். அதுல நெய் விட்டு இந்த சுண்டக்காய் மசியலையும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா தேவாமிர்தமா இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வசி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.